நானும் காலேஜ் படிச்சிருக்கேன் தான். இப்படி ஒரு காலேஜ்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது. என்னது இது? ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம அவர், அதாவது ஆளுங்கட்சியோட இருக்கும் அப்படிங்கிற தைரியம் இல்லாம அவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்கீங்க. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வர்றது? விஜய் அண்ணா பேச கூட இந்த ஜனநாயக நாட்டுல விட மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன தப்பு பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. எங்க பொதுச் செயலாளர் எப்ப விடுவிக்கப்படுவார்னு எங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். எந்த வித தடங்களும் இல்லாம கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்போம். குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி நீங்க என்னைக்கு தூக்குல போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு என்ன பெண்களுக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்க. என்னைக்கு பெண்களுக்கா ஆட்சி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அடுத்த கட்ட போராட்டம் எங்களுக்கு தலைமையில இருந்து என்ன சொல்றாங்களோ நாங்க அதை நிச்சயமா பண்ணுவோம். பெண்களாகிய நாங்கள் என்னைக்கும் பெண்களுக்காக நிற்போம். என் பேர் வைஷ்ணவி.